டே நண்பா, இந்த ஆண் அப்படின்ற ஆணவத்தில் ஆடுற ஒவ்வொருத்தனுக்கு தான் அந்த பதிவு. சென்னையில் பார்த்தீங்கன்னா திருநங்கை அக்கா வந்து சூசைட் அட்டன் பண்ணி இறந்துறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஒருத்தர் காதலிக்கிறாவும் சொல்லி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ வந்து நீ எப்படி எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, உனக்கு என்ன குழந்தையா போயிருக்கும் அப்படின்னு மன உடச்சல் காலாக்கியிருக்கான். அந்த அக்கா சூசைட் அட்டன் பண்ணி இறந்துறாங்க. நான் சொல்கிறேன், நம்ம அஞ்சறிவு உள்ள மிருகங்களா? அவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரியாமல் இருக்கிறவங்க நம்ம மாட்டு முளக்காரங்களா? நம்மளுக்கு 6 அறிவு ஆண்டையம் படிச்சிருக்கான். திருநங்கை அக்கா மீது வந்து நம்ம குழந்தை பிறக்காது அப்படின்னு தெரியும். ஸோ அவங்க கூட பேசுகிறோம் பழகுறோம்னா ஒரு லிமிட்டில் வச்சுக்கணும். அவங்கள வந்து கடைசி வரைக்கும் உங்களோட இருப்பேன், உன்னை காப்பாற்றுவேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆசையை உண்டாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்கன்னா, அந்த பையன் எந்த அளவுக்கு அந்த அக்கா வந்து நேசிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருப்பான். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருநங்கை அக்கா வந்து ஒரு ஆணை நம்பி இறங்கி போகிறதுனால இது திருநங்கை அக்கா மீது தப்பா, இல்லை வந்து ஆண் வந்து திருநங்கை அக்கா மீது காதல் கொள்வது தப்பா அப்படின்னு சரியா நான் சொல்ல தரல. ஆனால் திருநங்கை அக்காங்களுக்கு நான் சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இந்த உலகத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லா பேருமே ஒரு சூழ்நிலையில நம்மளை விட்டுட்டு தான் போவாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட இதை வச்சுக்கோங்க. ஆனாகிய நீங்கள் எல்லா பேருமே இனிமேலாவதும் இந்த மாதிரி திருநங்கை அக்காங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்றதும் ஒரு சின்ன வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். ஸோ இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது. இப்போ நடந்த தவறுக்கு சட்டம் சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட சின்ன வேண்டுகோள்.